ஹாய். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்ல ஓப்பன் ஆகி, அந்த கேப் அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தக்க வச்சுக்குச்சுன்னே சொல்லலாம். கடந்த சில தினங்களாகவே மார்க்கெட் 24,500 அப்படிங்கிற அந்த குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் அத உடைச்சு மேல ஏற ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. நீங்க ப்ரீவியஸ் டே சார்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கடந்த சில தினங்களாகவே 24,500 அப்படிங்கிற அந்த லெவல தாண்டறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. லாஸ்ட்டா மார்ச்ல நம்ம அந்த ஹை பார்த்தோம். அதுக்கப்புறமா 23,800, 23,600 இந்த லெவல் வந்துட்டு திரும்ப ரைஸ் ஆனாலும் சப்போர்ட்டா இத மெயின்டெயின் பண்ணுச்சு. ரீசன்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இஸ் 23,600. லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலி ஒவ்வொரு டிப்லயுமே ப்ரீவியஸ் லோவ உடைக்காம ரைஸ் ஆகுது. சோ இட் கேன் மூவ். அந்த சப்போர்ட்ட மட்டும் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலான்னு. அதே மாதிரி கடந்த 7 ட்ரேடிங் டேஸ்ல 23,600ல இருந்து 24,700 இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கு. இதுக்கு 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. ஒண்ணு, ஈக்விட்டி மார்க்கெட்ல இந்திய பங்கு சந்தையில F&O ட்ரேடிங் டைம் அதிகப்படுத்தி இருக்கிற இந்த செய்தி ஒரு சாதகமான செய்தியாவே அமைஞ்சிருக்கு. பிகாஸ் F&O ட்ரேடர்ஸ்க்கு மட்டும், இன்வெஸ்டர்ஸுக்கோ ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல இன்ட்ராடே பண்றவங்களுக்கோ கிடையாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கான மார்க்கெட் டைமிங் 3:30 முடியிற இந்த நேரத்துல இருந்து 3:40 எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது மூலமா நமக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகுறதோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மத்தியில, குறிப்பா ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்த ஒரு ஹரி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டை ஃபேவர் பண்ணிருக்கு. இந்த டேட்டா, இந்த ஆர்டிக்கல் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால, டெலிகிராம்ல நியூஸாவும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதை தாண்டி டொமஸ்டிக்கை தாண்டி இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல க்ரூட் பத்தின ஒரு அப்டேட் தான். எஸ், க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒண்ணு ரொம்ப நாளாவே டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஆட்டோமேட்டிக்கா, அதுவும் க்ரூட் ஆயிலுக்கும் இந்திய மார்க்கெட்டுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நம்ம க்ரூட் கன்சியூம் பண்றோம். நாம க்ரூட டாலர் கொடுத்து வாங்கும் போது க்ரூடோட ரேட் அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் தான். சோ க்ரூடோட ரேட் குறையுது அப்படின்னா நம்மளுடைய இந்திய எக்கனாமி, நம்ம 100 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருள் இனி 90 ரூபாய்க்கு கிடைக்க போகுது, 80 ரூபாய்க்கு கிடைக்க போகுதுன்னா அது நமக்கு ஒரு ஃபேவர். அந்த மாதிரி இன்னைக்கு க்ரூட் ஆயில் ரொம்ப நாளா டிமாண்ட்ல இருந்து ஹையஸ்ட் ஹையா க்ரூட் வந்து 9,058 ரீச் பண்ணுச்சு 23rd ஜூலைல. அப்புறம் கொஞ்சம் சரிந்தாலும் லாஸ்ட் இன்வென்டரி டேட்டா க்ரூட் இன்னும் டிமாண்ட்ல தான் இருக்குன்ற அறிவிப்பு கொடுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா 3 நாளா ரொம்ப ஒரு லிக்விடிட்டி, ஒரு பிளாட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இனி பெருசா மேல ஏறிடுமோன்ற அச்சுறுத்தல் கொடுத்த நிலையில க்ரூட் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஓப்பன் ஹைல இருந்து தொடர்ந்து 497 புள்ளிகள், கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் 4 மணி வரைக்குமே நல்ல சரிவுல இருந்தது. சோ க்ரூட் ஆயிலுடைய இந்த சரிவு ஆட்டோமேட்டிக்கா பையர்ஸ வந்து இந்திய பங்கு சந்தையில அக்யூமுலேட் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. 2வது FII உடைய பையிங். 3வது ரீசன் வந்து இந்த குளோபல் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, குளோபல் வார் எரேஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் ட்ரம்ப் சார நம்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் திடீர்னு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாரு அப்படின்னா அந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட்டை மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால அவரோட அப்டேட்டை மட்டும் நான் மார்க்கெட்ல எடுத்துக்க மாட்டேன். பட் Q1 ரிசல்ட் டொமஸ்டிக்கலி மார்க்கெட்ல கொஞ்சம் ஃபேவர் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே காரணங்கள். சோ இந்த சில காரணங்களால தான் இன்னைக்கு மார்க்கெட் 24,700 அப்படிங்கிற லெவல ரீச் பண்ணுது. பட் 24,600 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு தான் இந்த குளோபல் காரணம். அடுத்த 100 பாயிண்ட் ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மார்க்கெட்ல CAS க்ளோசிங் ஆக்ஷன் செஷனை 315 வரைக்கும் இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு 340 வரைக்கும் மார்க்கெட்டுடைய எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற அந்த ஷியர்னஸ் வந்து ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இதை நம்ம லைவாவே பார்த்துருக்கோம். நம்ம நார்மல்ல போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது சப்போஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு அது ரிஸ்க் தான். அதே நம்ம MISல போட்டு பண்ணும்போது கடைசி 15 நிமிஷத்தை வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கிற இந்த நிலையில இந்த செபி இன்னையில இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற F&O எலிஜிபிள் ஸ்டாக்ஸ்க்கு இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான விஷயம். இப்போதைக்கு இத F&O ஸ்டாக்ஸுக்கு தான் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வேல்யூ ஆடடான விஷயம். சோ இந்த சில காரணங்களால தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபேவரா போயிருக்கு.
இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஒரு சாதகமான காரணங்கள் நமக்கு பரிச்சயமான முக்கிய முன்னணி பங்குகளை சூப்பர் ஃபேவர் ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல குவாலிட்டியான ஹை ஸ்டாக்ஸ், குவாலிட்டியான மோஸ்ட் கெய்னிங் ஸ்டாக்ஸ், நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டிசிஎஸ் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆச்சு. அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ், ரெடிங்டன், பஜாஜ் ஃபைனான்ஸ், டிவிஸ் லெபார்டரிஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு கடந்த சில தினங்களாவே எனக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ரொம்ப நாளாவே மார்க்கெட்ல வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாம பிரீமியம் டிகேவால நீங்க உங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்கு ஸ்பெஷலா 6 நாள் கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன். இந்த 6 நாள் கோர்ஸ் வந்து கமிங் சண்டேல இருந்து ஆரம்பிக்கிறேன். 9ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் தேதி தியரிட்டிக்கலா சொல்லி கொடுத்துட்டு அடுத்த 5 நாள் லைவ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பிக் பண்ணணும், அதுல எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ், பிரீமியம், அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க், ரிவார்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு எல்லாமே கிளியரா சொல்லி தர போறேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு கிராசிம், டிசிஎஸ், இண்டிகோ, இன்ஃபி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவங்க எல்லாருமே டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் ஆகவும், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, மாருதி, ஓஎன்டிசி, டெக்மா கேந்திரா இவங்க எல்லாருமே டாப் லூஸ் ஸ்டாக் ஆகவும் இருந்திருக்காங்க. ஓவராலா மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த செய்திகள் இதெல்லாம் தான். இதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமான முக்கிய செய்திகள், ஒவ்வொரு பங்கு பத்தின அப்டேட்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ், டெலிகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டு கெட் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மதுரையில கமிங் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ஃப்ரீ லைவ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன் வித் ஸ்பெஷல் டாபிக். அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ட்ரிச்சி மீட் தேவை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே.